பரமானந்தா ஐயா சொல்லுங்க. சீராக நிரந்தரிக்கும் தெய்வ சபை. ஆமாங்க, மாபெரும் தெய்வீக சபை. தெய்வ சபை முன்பதாக அங்கெல்லாம் பிறந்த அப்பன்மார்கள், அருள் பெரும் தாய்மார்கள், பரமானந்தா சொல்லுங்க ஐயா. சீராக நிரந்தரிக்கும் தெய்வ சபை. ஆமாங்க, மாபெரும் தெய்வீக சபை. தெய்வ சபை முன்பதாக அங்கெல்லாம் பிறந்த அருள் பெரும் தாய்மார்களும் இன்னும் பள்ளி மாணவர் மாணவிகள், மாணவ மாணவிகள், சிறியோர் பெரியோர் ஏவற்ற பேர் கடல் அலைபோல் காட்சி தருகிறார்கள். அமர்ந்திருக்கும் சபைக்கு நம்மளுடைய நாடக சபா சார்பாக மனமார்ந்த நன்றி நாட்டினுடைய பெயர் என்ன? படத்தூர். படத்தூர் என்றால் நம்மளுக்கு சொந்த தாய் திருநாடாகும். படத்தூர்ல எழுந்துள்ள உலகத்தை கட்டி காக்கும், உலகத்தை கட்டி காக்கும் தாயாகப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம், ஒரு தெய்வம். தீப்பாண்டியை பெரியாண்டிச்சி கருப்புசாமி. கருப்புசாமி. ஆமா. சரிங்க. இன்னும் அஷ்டபந்தர் கும்பாபிஷேகத்தை முடித்து ஆமா 48வது நாள் வெற்றிகரமாக 48 பூஜை நிறைவு நாளாக பூஜையை முன்னிட்டு ஆமா இன்னும் தூண்டா மணிவிளக்கு துளுருட்டு இருந்தால் அதுக்கு தூண்டுகோல் வேண்டும். துணையாக இருந்தவர் யார் சாமி? இன்னும் கரத்தூர் மாநகரை சேர்ந்த இன்னும் நம்மளுடைய உயிரின் மேலாலும் நம்மளை காப்பாற்றக்கூடிய தெய்வம், தெய்வத்துக்கு உட்பான எங்க மாமா ஐயா சேர்மன் மணி மாமா அண்ணா அவருடைய தலைமையில என்னைக்கு கோயில் வேலை ஆரம்பித்தார்களோ அன்னையிலிருந்து இன்னைய வரை அவர் வேலையை கவனிக்கல. சரிங்க. இந்த ஆயாளுடைய வேலையை கவனித்து பருவமுடைய பக்தர்கள் அனைவர்களுக்குமே குறை இல்லாம அன்னதானத்தை வாரி வழங்கி இன்னும் இதுவரை இந்த 48 நாளா அவர் இங்கேயே தங்கி இருக்கிறாரு. சரிங்க. அதனால என்ன எங்க வேலு மாமா அவர்களும் ஆமா இன்னும் மற்ற அனைவருடைய உதவியினாலையும் ஊர் மக்களுடைய உதவியினாலையும் அஷ்டபந்த கும்பாபிஷேகத்தை முடித்து இன்னைக்கு நாடகம் அரங்கேற்றம். ஆமா சாமி, இன்னைக்கு வைத்த நாடகம் பெரியாண்டிச்சி அம்மன் பெரியாண்டவன் பிறப்பு, கர்வபங்கம், பயபக்தியான நாடகம். ஆமா இந்த நாடகத்தில் அம்மன் பிறப்பு அப்பேற்பட்ட புண்ணிய சரித்திரத்தை இன்று நிலைநாட்டி இருக்கிறோம். இந்த நாடகத்தில் நான் யாருன்னு சொல்லுங்க. முன்
என்ன கேட்டு கொடுப்பது கேளாம கொடுப்பது என் உயிரில் மேலான எங்க மாமா தங்கை மாமன் மைத்துடன் உற்றார் உறவினர்கள் அனைவர்களும் நம்மளுக்காக நம்முடைய வாழ் விளங்கி நம்மளை கௌரவப்படுத்திருக்கிறார். என்ன தீர்ப்பாண்டியாய் பெரியாண்டிச்சி கருப்புசாமி இனிய பெருமாள் அருள் பெற்று அனைவர்களும் நீண்ட ஆயுள பெற்று நிறந்த செல்வாக்க பெற்று என்றுமே குறையில்லாத வாழ வேண்டிய அண்டை ஏகப்பட்ட வேஷக்காரர். ஆமா சுவாமி, இன்னைக்கு குறைந்தது 30 வேஷத்துக்கு மேல நிச்சயமாக. அதனால இந்த நாடகத்தில் நான் யாருக்கு சொல்றேன், நீங்க யாருக்கு சொல்லுங்க. செல்வன். ஆமா, உங்களுடைய பெயர் உலகத்தை ஓர்வடிக்குள் சுத்தி வரும் ஓர்வடியாக சுத்தி வரக்கூடிய சஞ்சாரி நாரதர். உலக சஞ்சாரி நாரதர். ஆமா சுவாமி, உங்களுடைய பெயர் நாரத மகாமுனி வந்து சொல்றீங்க. ஆமா, இந்த நாரத முனியை பெற்றார்களே உங்க தாய் தான சொன்னேன். யாரு? சத்திய லோகவாசன் சதுர்முகத்தி செல்வன் பிரம்மதேவன். தந்தையோ பிரம்மதேவன். ஆமா, உங்களுடைய தாய் கலைவாணி சரஸ்வதி. கலைவாணி சரஸ்வதி. ஆமா, இருவருக்கு மகனாக பிறந்துட்டேன்னு சொல்றீங்க. ஏங்க, ஒரு கடவுளுக்கு மகனாக பிறந்து விட்டு இப்படி ஏன் பழனிக்கு பாத யாத்திரை போறோம்னு வந்திருக்கீங்க? என் தந்தையுடைய சாபத்தின் காரணமாக. தந்தையின் சாபம். ஆமா சரி சுவாமி. என் தந்தையார் செய்யும் சிவ பூஜைக்கு மலர் கொண்டு போக காலதாமதம் ஆனதுனால. ஆமா ஐயா, நயன்தாரா உட்காரு. உட்காந்துக்க சாமி. அண்ணா தாதா இருக்குது கேட்டுக்கியா? அதனால நான் மலர் கொண்டிய அந்த நேரத்துக்கு செலுத்தாத காரணத்தினால் ஒரு சிறிய பொய்ய பேசினேன். சரிங்க, அந்த இடத்துல மலர் இல்ல, மலர்கள் இல்லை அப்படி என்று. சரி, என் தந்தை இடத்துல ஏன் காலதாமதமானது கேட்க அந்த இடத்துல மலர் இல்லை. ஓ, அந்த இடத்தில் பூக்கள் பூக்கல. ஆமா, அப்படி எல்லாம் இல்ல, மலர்கள் மலரவில்லை அப்படி என்று ஒரு சிறிய பொய்ய பேசினேன். அதனால என்ன, நம்மளுடைய நாடகத்தை காண காவல்துறை அதிகாரி
என்ன ஐயா நம்மளுடைய நாடகத்தை காண வருகை தந்திருக்கிறார். நம்மளுடைய நாடக சபா சார்பாக மனமார்ந்த நன்றி. நீ சிறுவயதிலேயே ஒரு பொய்ய பேசணும், சிறுவயதிலேயே பொய் பேசுறவன். அதனால தினதோறும் ஒரு பொய்ய பேசணும், ஒரு கலகத்தை செய்யணும். அப்படி கலகத்தை செய்யலையா உனக்கு கால்கள்லாம் தூட் போல வைக்கும், மூட்டை சுமக்கும், மூட்டை சுமக்கும். ஆமா, வயிறோ தாலி போல உப்பும், அண்ணா தாலி போல உப்பும், சிரமோ ஆயிரம் துக்காக வெடிக்கும். அப்படி என்று சாபத்தை கொடுத்தார். அப்புறம் அந்த சாபத்தை பெற்ற நான் நீங்க ஆமா என் தாத்தாவிடம் வெள்ளிகிரி பொறுப்பே ஆட்டு வர்றாரு, சிவபெருமான இடத்துல கேட்டேன் ஈஸ்வரனிடம். ஆமா, சரிங்க. அதுக்கு என்ன சொன்னார்? நாரதா, உனக்கு கலகம் கிடைக்கவில்லைனா நான் தரேன் சிவமாலை. அந்த மாலை எடுத்து வசித்தால் எங்க இருக்குது கலகம் என்று தெரிந்து கொள்ளலாம் அப்படி என்று சொன்னார். அவர் சிவமாலை கொடுத்தார். மறுமுறையில் தாத்தா ஸ்ரீமத கண்டனத்துல சென்றேன். எனக்கு இப்பேற்பட்ட சாபம் நேர்ந்து விட்டது, இதுக்கு எப்படி விமர்சனம் என்று கேட்க, நாரதா கவலைப்பட வேண்டாம், ஒரு தேவனுக்கு மகனாக பிறந்து இப்படி கலகம் எப்படி செய்வது நான் கவலைப்படுறேன். அதனால என்னுடைய பெயர் நாமத்தை நாராயணா 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 என்று 3 தடவை உச்சரித்தா நீ செய்யும் கலகத்துல பாவமெல்லாம் என்னை சேரும், புண்ணியமெல்லாம் உன்னை சேரும் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால நாரதன் கலகம் கடைசியில நன்மையில முடியும், செய்ய கலகம் தான் தீமையா இருக்கும். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு கலகம் வேணும். இதை பிடித்தீங்கன்னா உனக்கு கலம் நிச்சயமாக கிடைக்கும், சத்தியமாக. இதை நான் தொடக்கூடாது. இல்ல, நீ உனக்கு கலக வேண்டும் என்றால் நிச்சயமாக வேண்டும், நிச்சயமா கலக வேண்டும். அப்படி என்றால் ஒரே ஒரு நிமிடம் இந்த கத்தியை மட்டும் பிடித்துக்கொள், முடிச்சுக்கொள். என் பின்னாடி தொடர்ந்து வா. ஆகட்டும், வா வா வா, போகலாம். எவ்வளவு ஒரு நாள் வருவேன். வா 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 வா. நம்ம இருக்கு பாத்தியா? ஓம் தெங்காய நமக, திண்ணீலகண்டாய நமக, ஓம் திண்ணீலகண்டாய நமக. நாராயண நாராயண அந்த பக்கமா போய் பேண்ட் விட்டு கை விட்டு போ. அழகி அசியம் பண்ணி விடாத. துஷ்ட முண்டமே. அப்புறம் கலகம் இருக்குமிடம் தெரிந்திருந்தது. அழகே இருக்கணுமா? ஆமா. எங்கயா இருக்குது? ஒரு மதத்தை யாரு வரக்கூடிய தூர்வாச மகாரிஷி ரைட், அங்கேயே பிடிக்கிற. ஆமா, அதனால 7 மடங்கு கோபம், 7 மடங்கு கோபம், 3 முளை தாடி, 3 முளை தாடி, 22 நெற்றிலம், 22 கண்ணு. ஆமா, கொடுத்தால் வரம், கொடுத்தால் வரம், இட்டா சாபம், இட்டா சாபம் அப்படின்னு கர்வம் கொண்டு வைக்கிறான் தூர்வாசன். இன்னைக்கு அங்கேயே போறேன். அந்த தூர்வாசனிடத்திலேயே இன்னைக்கு கலகம். ஐயா, வீட்டுல இருந்து எவ்வளவு காசு கொண்டு வந்தீங்க? நம்ம உயிரின் மேலான கத்தி தேசாதிபதி கந்த மகாராஜனை போல பாரி கொடுக்கும் கொட்டை வள்ளல் அனைவர்களுக்கும் இல்லை எங்காம பங்கிட்டு சாப்பிட்டா பசியாரு என்று சொல்லியிருக்கிறார். அதனால அனைவர்களுக்குமே இல்லை எங்காம ஐயா நம்ம புதுசாமி ஐயா அவர் நன்கொடை வாரி வழங்கி இருக்கிறார். என்ன தீப்பாண்டியாய் தெரியாடிக்கு கருப்புசாமி அனுகிரகம் பெற்று சுகசீவியாய் வாழ வேண்டும். இப்ப உடனே போல தூர்வாசனை பார்க்க, தூர்மண்டலம் போக வேண்டும், போகணும், தூர்வாசனை சந்திக்க வேண்டும். அங்க போலாம். அங்க ஆரம்பிக்கிறதா என்னுடைய கழகத்தை